உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். அண்ணா பல்கலை பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை அதிமுகவின் போராட்டமானது தொடரும் என ஏபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம். பிரகாஷ், மேலும் இது தொடர்பாக அவர் என்ன கூறுகிறார்? விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை அதிமுகவினர் போராட்டம் தொடரும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து கடந்த 26ஆம் தேதி அண்ணா பல்கலைக்கழகம் முன்பு அதிமுக சார்பில் சென்னை மாவட்ட நிர்வாகிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் சென்னை நீங்களாக மற்ற எல்லா மாவட்டங்களிலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் தொடங்கி திருவள்ளூர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமையை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது அதிமுகவினர் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே யார் அந்த சார் என்று அதிமுகவினர் அதிமுக தகவல் தொழில்நுட்ப துறை சார்பில் போஸ்டர் ஓட்டப்பட்டது. அதாவது மாணவி கொடுத்த இந்த புகாரில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மற்றொரு சாருக்கும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் தன்னை மிரட்டியதாக புகார் அளித்திருந்தார். அந்த சார் யார் என்பதுதான் தற்போது அதிமுகவினர் கேள்வி எழுப்பி வராங்க. இது தொடர்பாக நேற்றைய தினம் தமிழகம் முழுவதும் போஸ்டர் ஓட்டப்பட்டிருந்த நிலையில நேற்று இரவு சென்னையில இருக்கக்கூடிய ஒரு தனியார் மால்ல அதிமுகவினர் மக்களிடையே இந்த பிரச்சனையை கொண்டு சேர்க்கும் வகையில தனியார் மாலில் மக்களிடத்துல யார் அந்த சார் என்ற அந்த பதாகைகளை ஏந்தி மக்களிடத்துல இந்த செய்தியை கொண்டு சேர்த்திருந்தாங்க. தொடர்ச்சியாக இந்த விவகாரத்தை அதிமுகவினர் கையில் எடுத்து தொடர் போராட்டங்களை நடத்தி வராங்க. அந்த வகையில் இன்றைய தினம் சென்னை நீங்களாக மற்ற எல்லா மாவட்டங்களிலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அதிமுகவினர் ஆங்காங்கே கைது செய்யக்கூடிய அந்த நடவடிக்கைகளும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை இந்த போராட்டமானது தொடரும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவுல ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுகவினரை காவல்துறையினர் அராஜக முறையில கைது செய்யப்பட்டு வருவதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஞானசேகரன் குறித்து வெளிவரும் புகைப்படங்கள் மற்றும் தகவல்களாலும் திமுக அரசு இந்த வழக்கில் ஏதேனும் அரசியல் தலையீடு ஏற்படுத்துமோ என்ற சந்தேகம் நாளுக்கு நாள் வலுப்பதாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். அனைத்து உண்மை குற்றவாளிகளும் பிடிபட்டு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை அதிமுகவினர் போராட்டம் தொடரும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.